வணக்கம் மக்களே. டிஆர்ஐ அகாடமியிலிருந்து இன்றைக்கான வகுப்பு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்சிஎம் ஹச்சிஎம் மீச்சிமா மற்றும் மீப்போவா மேக்ஸில் கண்டிப்பாக 2 மார்க்கு குறைஞ்சி வராது. 2 மார்க் கன்ஃபார்ம் எல்லா கேள்வியிலும் இருக்கும். ஸோ சுலபமாக இருக்கக்கூடிய 2 மார்க் நம்ம விடக்கூடாது இல்லையா? அதனால் இந்த டாப்பிக்லேருந்து இன்றைக்கி ஒரு 15 மாடல் பார்ப்போம். அந்த 15 மாடல்லேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கேள்வி வரும். பார்க்கலாமா? ஈஸி, ரொம்ப ஈஸி. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் டைம் ஒதுக்குனாலே போதுமானது. அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சு போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு 36, 48, 60 இவற்றின் மீப்போவா, அதாவது ஹச்சிஎஃப் கேட்குறான். மீப்போவா அப்படின்னா பொதுவாக மேக்ஸில் அந்த கேள்வியிலே ஆன்சர் இருக்கும். இப்போ மீப்போவா அப்படின்னா என்ன அப்படின்னா மீப்பெரும் பொது வகுத்தி. ஸோ அப்போ என்ன பொது, மீப்பெரும் பொது வகுத்தி. அப்போ இதை எழுதுங்க. 36, 48, 60. இப்போ சின்ன நம்பர்லேருந்து போகலாம். மீப்போவா அப்படின்னா பொதுவானது மட்டும்தான். இப்போ இதை வகுக்கிறோம். இப்போ போடலாம், என்ன போடலாம்? 2லேருந்து போவோம். இது 2ல் வகுக்கும். 18 அடிபடும், 24 அடிபடும், 30 அடிபடும். அப்போ போடலாம். இப்போ இது எதில் அடிபடும்? 3ல் அடிபடும். ஸோ 3மே அடிபடும் இல்லையா? அப்போ 3. இப்போ 3, 4, 5. இதுக்கு மேலே இது தனித்தனி நம்பராக இருக்காது. ஸோ அடிபடாது. மீப்போவான என்ன சொன்னேன்? பொதுவான நண்பர்களை வகுக்கக்கூடிய எண்கள் தான். ஸோ அப்போ மீப்போவான என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். பொதுவாக 3 நம்பர் எதனால் அடிபடுதோ அது வரைக்கும் நம்ம போட்டுகிட்டே வரணும். இண்டிவிஜுவலாக வரப்போ அதை அப்படி நிப்பாட்டிடலாம், தேவையில்லை. ஆனால் மீப்போவானால அல்ல. சரி, இப்போ இதை எடுத்து 2 × 2 × 3, 2 4, 3 12. ஸோ ஆன்சர் இதுக்கு 12. ஸோ மீப்போவான என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். பொதுவானவை, மீப்பெரும் பொது வகுத்தி. அப்போ எது வரைக்கும் பொதுவாக வகுப்படுதோ அது வரைக்கும். அடுத்து 2வது மீச்சிமா, அதாவது மீச்சிறு மடங்கு. இதுலேயுமே நம்மளுக்கு ஆன்சர் இருக்குது. மீச்சிமா, மீச்சிறு மடங்கு. சின்னது அப்படின்னா 1 வர வரைக்கும் இது தனித்தனியாக நம்ம போட்டு கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இப்போ எடுத்து எழுதுவோம். 21, 25, 27, 35. அப்போ இதை என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 5ஆல் எடுப்போம். 5ஆல் அடித்தா அந்த 21 அடிப்படாது, அப்படி இருக்கும். 5 25, 27 அப்படி இருக்கும். 95, 7 35. ஸோ 7 35. இதை 3ஆல் எடுக்கலாமா? 3ஆல் எடுத்தால் 7 3 21, பாக்கி 5, 9 3 27, பாக்கி 7. அப்போ இதை எடுத்தோம் அப்படின்னா 7, பாக்கி 5, 9. ஸோ 5 3 15. 15 × 7 எவ்வளோ? 105. × 9 × 5 45. ஸோ போட்டு பாருங்கள். நாலாயிரத்தி 705, 4225, 4725 ஆன்சர். ஸோ மீப்போவானா பொதுவானவை வர வரைக்கும், மீச்சியுமான 1. அடுத்து இப்போ 2 மாடல் பார்த்துட்டோம். அந்த 2 மாடல் பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அடுத்தடுத்தது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து 3வது மாடல் பார்ப்போம். பின்னமாக கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா, இப்போ பின்னமாக கொடுத்து என்ன கேட்குறான்? மீப்போவா கேட்குறான். அப்போ எது கேட்டிருக்கானா அது மேலே, அதுக்கு ஆப்போசிட் கீழே. அப்போ எல்சிஎம் கீழே. சரி, மேலே இருக்கிறதுக்கு எல்ஹச்சிஎஃப் கண்டுபிடிப்போம். மீப்போவா 2, 8, 64, 10. இவற்றின் மீப்போவா. மீப்போவான என்ன சொல்லியிருக்கேன்? பொதுவானவை, மீப்பெரும் பொது வகுத்தி. அப்போ அது வரைக்கும் போடலாம். 2ஆல் எடுக்கலாம். 1, இப்போ 4, 32, 5. இதுக்கப்புறம் வருமா? வராது. 4 தனியாக, 32, 5 தனியாக வராது. பொதுவானவை 2 வரைக்கும் தான் வகுக்க முடியும். அப்போ 2. ஸோ அப்போ ஹச்சிஎஃப் 2. ஓகே, இப்போ கீழே இருக்கிறதுகளுக்கு எல்சிஎம் எடுக்கணும். மீச்சிமா 3, 9, 81, 27. சரி, எதால் அடிபடும்? 3ஆலே அடிபடும். ஸோ இப்போ 3, 3 9, 2 6, பாக்கி 2, 7 3 21. அப்போ 9 வரும். இது எதால் அடிபடலாம்? 3ஆலே அடிபடலாம். 3, 9 3 27, 3 9. ஸோ அப்போ 3, அப்போ 3 வரும். அப்போ அது வரைக்கும் வந்துருச்சு. அப்போ 3 எடுத்தாலும் 1 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். 3 9,
3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 3 9 9 27 27 இன்ட்டு 3 81. அப்போ ஆன்சர் என்ன? 2/81. ஸோ கான்செப்ட் ஈஸி. என்ன அப்படின்னா எல்சிஎம் கேட்குறான், பின்னம் கொடுத்து ஒரு இது கேட்குறேன் அப்படின்னா எது கேட்டிருக்கான்னா அது மேலே, அதுக்கு ஆப்போசிட் கீழே, தனித்தனியாக கண்டுபிடிச்சா போதும். பொதுவான சிம்பிள் கான்செப்ட் தான் அது. அடுத்து 4வது மாடல் பார்க்கலாம். 4வது மாடல் என்ன? அதே தான், இல்லை எல்சிஎம் கேட்குறான். ஸோ என்ன சொல்லியிருக்கேன், எது கேட்டிருக்கான்னா அது மேலே, அதுக்கு ஆப்போசிட் கீழே. அப்போ இங்கே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிப்போம். மேலே இருக்கிறதுக்கு 2 3 4 9 இவற்றின் எல்சிஎஃப். எல்சிஎஃப்னா என்ன? மீச்சிமானா மீச்சிறு மடங்கு, அதாவது 1 வர வரைக்கும். அப்போ 2 போடலாமா? 1 வந்துடுச்சு, இங்கே வர 3 2 3 எடுக்கலாம். 1 3 3 2 3 9. அப்போ 2 எடுக்கலாம். 2 எடுத்தால் 3 3 எடுத்தால் 1 வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ எல்சிஎம் என்ன? 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 3. உயிரெண்டா 6 6 2 12 12 3 36. ஸோ எல்சிஎம் என்ன? 36. இப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். ஹெச்சிஎஃப் கீழே இருக்கிறதுக்கு 3 5 7 13. ஸோ இதுக்கு எதுவுமே பொதுவானதாக இல்லை. அப்போ பொதுவானது இல்லை அப்படின்னா 1 தான் ஹெச்சிஎஃப். ஸோ ஹெச்சிஎஃப் என்ன? 1. ஸோ அப்போ எழுதலாமா? அப்போ 36/1 = 36. ஸோ 4 கணக்குகள் பார்த்துருக்கோம். 1 ஃபஸ்ட்டு பேசிக் மீப்போவா மீச்சிமா எப்படின்னு பார்த்தாச்சு. பின்னம் கொடுத்து கேட்டால் என்னன்றது பார்த்தாச்சு. அப்போ 4 நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 4 கணக்குகள் பார்த்தாச்சு. அடுத்து 5வது மாடல் பார்க்கலாம். 36 54 என்ற எண்களின் ஹெச்சிஎஃப் 18. எல்சிஎம் என்னன்னு கேட்குறான். நம்ம 2 நம்பர் கொடுத்து ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாலோ இல்லை எல்சிஎம் கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கேட்டாலும் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் = இரு எண்களின் பெருக்கல் பலன். ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இதை வச்சு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கணக்கு வந்தால் என்ன? ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் = இரு எண்களின் பெருக்கல் பலன். ஸோ இங்கே ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டான், அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 18 எல்சிஎம் தெரியாது, அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இங்கிட்ட இரு எண்களின் பெருக்கல் பலன் 36 இன்ட்டு 54. இப்போ இதுங்கிட்ட வச்சுட்டு அங்கே கொண்டு போகலாமா? சிம்பிளாக போடலாம். 18 1 18 18 2 18 இது. இப்போ அடித்து போட்டால் 8 108 ஆன்சர். ஸோ இரு எண்களின் பெருக்கல் பலன் ஹெச்சிஎஃப் = எல்சிஎம் என்ன? 108. ஸோ ஆன்சர் இதுக்கு 108. ஸோ சிம்பிள். ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாலும் இல்லை எல்சிஎம் கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கேட்டாலும் இதுதான் ஃபார்முலா. எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் = இரு எண்களின் பெருக்கல் பலன். இப்போ புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்தது பார்க்கலாம். இந்த மாதிரி கணக்கு அடிக்கடி கேட்க வெரி 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 இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்கப்பட்ட கேள்வி. ரொம்ப தெளிவாக பார்க்கணும். இந்த மாதிரி அடுக்குகள் கொடுத்து 3 இதோ 4 இதோ கொடுத்துட்டு இது பற்றி மீச்சிமா இல்லை எல்சிஎம் இல்லை ஹெச்சிஎஃப் கேட்பான். ஃபஸ்ட்டு நம்ம ஹெச்சிஎஃப்னா என்னென்னு பார்த்தலாம். ஹெச்சிஎஃப்னு என்ன சொல்லியிருக்கேன்? மீப்போவானா மீப்பெரு பொது மடங்கு. இங்கே அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் எடுக்க போகிறோம். ஹெச்சிஎஃப் அப்படி எடுக்கிறது எப்படி அப்படின்னா பொதுவான இதை எடுக்கணும். இந்த 3லேயும் பொதுவாக இருக்கிறத எடுக்கலாம். சின்ன அடுக்கு எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பொதுவானதுக்கு எடுப்போம். 2 இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது, இங்கேயே இருக்குது. அப்போ 2 எடுத்துக்கிடலாம். 3 இங்கேயே இருக்குது, இங்கேயே இருக்குது, இங்கே இல்லை, அப்போ எடுக்கக்கூடாது. 5 பாருங்கள், 5 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ 5 எடுக்கலாம். அடுத்து 7 இங்கே இருக்குது, 7 இங்கேயும் இருக்குது, 7 இங்கேயும் இருக்குது. அப்போ 7ஐயும் எடுக்கலாம். இப்போ அடுக்கு சின்னதை எடுக்க வேண்டும். அடுக்கு சின்னது என்ன? 3 2ல் அடுக்கு சின்னது இது x⁻2. ஓகே. 5ல் அடுக்கு சின்னது பவர் 5 மேலே இல்லை, அப்போ 1ன்னு எடுத்துக்கலாம். 7ல் சின்னது 7, இங்கே 4, இங்கே 6, இங்கே 2, அப்போ இது. அப்போ இதுதான் ஹெச்சிஎஃப். ஸோ இவற்றின் ஹெச்சிஎஃப் என்ன? ஹெச்சிஎஃப் இதுதான். அப்போ இதை போடலாமா? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 7 இன்ட்டு 7. 2 4, 7 49,
49 2 2 4 20 20 × 49க்கு ஆன்சர் என்ன 18 1 980. ஸோ ஆன்சர் இஸ் 980. ஸோ இது பார்த்தாச்சு. ஸோ எல்சிஎம் அப்படின்னா ஹெச்எஃப் என்னன்னா தெரிஞ்சிருச்சு. எல்சிஎம் அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட், எல்லா நம்பரையும் எடுக்கணும், பெரிய அடுக்கு அடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்து பார்ப்போம். எல்சிஎம்முக்கு ரப் பண்ணிடுவோம், ரொம்ப கீழே போகுது. ஓகே, இப்போ எல்சிஎம் எப்படி பார்க்கலாம்? எல்லாத்தையும் எடுக்கணும். 2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, 2 எடு. 3 5 7. இப்போ அடுக்கு பெருசாக இருக்குது, இதுலேயே அடுக்கு பெருசு 3, 2ல் அடுக்கு பெருசு, 3ல் அடுக்கு பெருசு எத்தனை 5, 5ல் அடுக்கு பெருசு 3, 7ன் அடுக்கில் எது பெருசு 6. இப்போ 2 × 2 × 2 3 × 3 × 3 × 3 × 3 5 × 5 × 5 × 5 7 × 7 × 7 × 7 7 × 7 × 7. இதுதான் ஆன்சர். இது நம்மளாக எடுத்த கொஸ்டின், இது கண்டிப்பாக வராது, இருந்தாலும் நம்ம ஒரு பெருசாக வரணுக்காக இந்த மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ எல்சிஎம் அப்படின்னா இது. எல்சிஎம்னா என்ன? எல்லாம் பொதுவானதாக எடுக்க வேண்டும். பொதுவானது கிடையாது. எல்சிஎம் அப்படின்னா இருக்கிற எல்லாத்தையும் எடுக்கிறோம், ஒரு அடுக்கு பெருசாக எடுக்கிறோம். ஹெச்இஎஃப் அப்படின்னா பொதுவானதை எடுக்க வேண்டும், அடுக்கு சின்னதாக எடுக்க வேண்டும். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் பிடிச்சிருக்கோம், இது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் ஒரு மாடல், இதில் 2 மாடல் பார்த்தாச்சு, மொத்தம் 7 கணக்கு பார்த்தாச்சு. இப்போ 8வது கணக்கு பார்க்கலாம். இப்போ இதே தான், இங்கே வெறும் மாறி மட்டும் கொடுத்துருக்கு, இங்கே மாறிலியும் சேர்ந்துருக்கு. இதை 2 எடுக்கலாம், நம்பர்ஸையும் லெட்டர்ஸையும் தனியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன கேட்டுங்க, எல்சிஎம் கேட்குறான். சரி ஓகே, அப்போ எல்சிஎம் எடுக்கலாமா? அப்போ ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். அப்போ 20 10 30 இவற்றின் எல்சிஎம், அதாவது மீ போவா 10ஆல் போடலாமா? இப்போ 2 1 3, இதுக்கு மேலே போட முடியாது. அப்போ 10 எழுதியாச்சு. இப்போ இதுக்கு இங்கே பார்த்தோம்ல அஸ் யூஷுவல், ஃபஸ்ட்டு என்னது மீ போவானா பொதுவானதை எடுக்கிறோம். ஏ இருக்குது இல்லை, அப்போ ஏ எடுக்க தேவையில்லை. பி இருக்குது பி இருக்குது எழுதியாச்சு. என்ன சொல்லியிருக்கு? அடுக்கு சின்னது 2 2 3, அப்போ 2 சின்னது. அடுத்து சி இருக்குது எடுக்கலாம். அடுக்கு சின்னது என்ன? 2. ஸோ இதோடைய ஆன்சர் இது. இதுலேயே ஹெச்இஎஃப் பதிலாக எல்சிஎம் கேட்டிருந்தா எப்படி போடணும்? இப்போ 10 × 2 20, 20 × 3 60, எல்லாத்தையும் எடுக்கணும். அப்போ ஏ பி சி எடுத்தாச்சு. அடுக்கு பெருசு எது? ஏக்கு 2ம், பிக்கு 3யும், சிக்கு 2ம். ஸோ இது எல்சிஎம், இது ஹெச்இஎஃப். அப்போ ஒரே கணக்கில் 2 மாடல் பார்த்தாச்சு. ஸோ எல்சிஎம்னா எப்படி, ஹெச்இஎஃப்னா எப்படி. அடுத்து 3. அடுத்து 9ஆம் கணக்கு பாருங்கள். 6 7 8 9 12ஆல் வகுப்படும் மீதி 2ஐ தரக்கூடிய மிகச்சிறிய எண். ஸோ மீதி அப்படின்னு நீங்கள் கேள்வியில் பார்த்தாலே அதை கூட்டிடணும். வரக்கூடிய நம்ம இது எல்சிஎம் கண்டுபிடிப்போம், வரக்கூடியதை அதை விட 2 கூட்டிடணும். ஏன் எல்சிஎம் கண்டுபிடிக்கிற? மிகச்சிறிய எண். ஸோ அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 6 7 8 9 12 எல்சிஎம் கண்டுபிடிக்க தெரியும் அஸ் யூஷுவல். இதை 3ஆல் போடலாமா? 2 7 8 3 4. ஸோ இது எதாவது எடுக்கலாம், 4ஆல் எடுக்கலாம். அப்போ 2 7 2 3 1, இதை 2ஆல் எடுக்கலாமா? 7 3, அப்போ 7 3 3 1. ஸோ 3 × 4 × 2 × 7 × 3. ஸோ 4 3 12, 12 24, 24 × 21 4 2 8 4. 504. ஸோ இவற்றின் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே அப்படியே நம்ம இது ஆப்ஷனில் கொடுத்துருப்போம், உடனே நம்ம டக்குன்னு அவசரப்பட்டு அடிச்சிடக்கூடாது, கேள்வியை தெளிவாக வாசிக்கணும். இப்போ மீதி 2ஐ, ஸோ மீதின்னு வந்துட்டால என்ன சொல்லியிருக்கேன், வலது உடைய அது என்ன கொடுத்துருக்கேன், 2 இங்கே கொடுத்துருக்கேன். அப்போ 2 கூட்டிட்டோம் அப்படின்னா 506. ஸோ இவ்வளோதான். ஸோ மீதின்னு வந்தால் என்னவோ அதை கூட்டிடணும். ஸோ சாதாரண கண்டுபிடிக்கிறோம், வரக்கூடிய பெருக்கல் பலனில் 2 கூட்டிடலாம். ஸோ இதில் என்னென்ன பார்த்துருக்கோன்னு பார்த்துக்கோங்க. மொத்தம் 9 கணக்கு பார்த்தாச்சு. இப்போ இந்த மாடலில் பாருங்கள், 2 எண்களின் விகிதம் 3:4 எனில் ஹெச்இஎஃப் 4, எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்குறான்.
விகிதம் நம்ம பார்த்தது இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு மாடல் பார்த்தோம். எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் கொண்டு இரு எண்களின் பெருக்கல் பணம். இதுக்கு வேற ஃபார்முலா என்ன அப்படின்னா எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்ட்டு இரு எண்களின் பெருக்கல் விகிதம் போட்டு பாருங்க. இதுதான் ஃபார்முலா. என்னது? எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்ட்டு இரு எண்களின் பெருக்கல் விகிதம். இரு எண்களின் பெருக்கல் விகிதம். ஓகே. இப்போ ஹெச்சிஎஃப் தெரியாது வச்சுக்கலாம். எல்சிஎம் தெரியும். 4 இன்ட்டு இரு எண்களின் பெருக்கல் விகிதம் என்ன? 12. அப்போ 12. அப்போ எஸ் ஈக்குவல் டு 12. அப்போ 38. சாரி 8 4. ஸோ ஆன்சர் இஸ் 48. அடுத்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். 12, 15, 20, 35 இவற்றால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன? ஸோ மிகப்பெரிய 4 இலக்க எண் ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னா 999. இதுதான் மிகப்பெரிய 4 இலக்க எண். சரி, இப்போ அஸ் யூஷுவல் இவற்றில் வகுப்படக்கூடிய இவற்றில் மீச்சிமா கண்டுபிடிக்கலாம். 12, 15, 20, 35 போட்டால் என்ன வரும்? 2ஆல் போகலாம். 6, 15, 10, 35 இது எதால் போடலாம்? 3ஆல் போகலாமா? 2, 3, 15, 10, 35 செய்யுத 5ஆல் போகலாம். இப்போ 2, 1, 2, 7. இப்போ 2ஆல் போகலாம். அது 7 தான் இருக்குது. அப்போ ஓகே. ஸோ அப்போ 2 6, 6 30, 32, 60, 60 × 7 420. ஸோ இப்போ இந்த 420 வச்சு தான் கணக்கே. இப்போ இந்த 900 இதை வச்சு 420 வச்சு பெருக்க போகிறோம், வகுக்க போகிறோம். வகுத்து வர ஆன்சரை கொண்டு போய் திரும்ப அந்த 4 இருக்குல்ல அதில் போய் கழிக்க போகிறோம். மிகப்பெரிய 4 இலக்க எண்ணில். சரி, இப்போ 409 2 போட்டோம்னா எவ்வளோ வரும்? 840 வருமா? இப்போ கழிங்க. 9 5 1 1 வரும். இங்கே என்ன வரும்? 9. இங்கே திரும்ப 1 வரும். ஸோ அப்போ போட்டு பார்க்கணும். 420க்கு 5 போட்டால் 20 ஆயிரும். அப்போ 4 போட்டால் 16, 3 போட்டால் 12 வரும். அப்போ 12 போட்டோம்னா 6 0 12. அப்போ 9 3 3. இதுதான் ஆன்சர். இது ஆன்சர் கிடையாது, இது கண்டுபிடிச்சிருக்கோம். இதை கொண்டு போய் அதோட கழிச்சிட்டோம்னா ஆன்சர். எதோட கழிக்கணும்? மிகப்பெரிய 4 இலக்க எண் இதோட கொண்டு போய் வர கிடச்சப்ப ஈவை கழிச்சோம் அப்படின்னா 0 போச்சுன்னா 6, இதுக்கு ஒரு 6, இதுக்கு ஒரு 9. இதுதான் ஆன்சர். மிகப்பெரிய 4 இலக்க எண் கண்டுபிடிச்சா இதுதான் இதோடைய ஆன்சர். ஸோ சிம்பிள். மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னா அஸ் யூஷுவல் மீச்சிமா கண்டுபிடிக்கிறோம். வரதை கொண்டு போய் எது 4 இலக்க எண்ணா அதோடு அதை வகுத்துக்கிட்டே வரோம். வகுத்துட்டு வரப்போ இதுக்கு மேலே வகுக்க முடியாது அப்படிங்கிற வர இடத்துல அதை எடுத்துகிட்டு போய் வரக்கூடிய ஈவை எடுத்துகிட்டு போய் மிகப்பெரிய 4 எண்களை கழிச்சோம் அப்படின்னா ஆன்சர். கணக்கில் வந்து மிகப்பெரிய 4 இலக்க எண் பார்த்தோம். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். 16, 24, 36, 54 ஆகியவற்றால் மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய 5 இலக்க எண். ஸோ மிகச்சிறிய 5 இலக்க எண்ணா 10,000. அதுதான் மிகச்சிறிய 5 இலக்க எண். இதுக்கு இன்னொரு அதில் கழிச்சிருப்போம், இதில் ஒன்றும் கூட்ட போகிறோம். அதாவது மீச்சிமா கண்டுபிடிக்கிறோம், அதை மீதியால் கழிக்கிறோம். வர மிகப்பெரிய எண்ணில் அந்த மீதியை கூட்ட போகிறோம். போட்டோம்னா உங்களுக்கு 2, 8, 12, 18, 27 இதால் போடலாம். 4, 6, 9, 8, 4, 2, 3, 2, 1, 2, 3, 6, 6, 3, 18,
6 24. ஸோ 432 இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 432 வச்சு இதால் வகுக்க போகிறோம். 1000 432 2 இது போட்டோம்னா 864. அப்போ 6 3 1 9ன்னு வரும். ஸோ அப்போ 21 போட்டோம்னா 432 × 21 2 3 4 4 6 8 அப்போ 2 7 10 1. ஸோ அப்போ 972 கழிச்சா 4 3 1 6. ஸோ 64. இது வரைக்கும் 4 இலக்க எண்ணை இது வரைக்கும் கண்டுபிடிச்சி கழிச்சிடலாம். இப்போ கழிச்சிடலாம். இதையும் கழிக்க போகிறோம். 432 மைனஸ் 64 கழிச்சோம்னா என்ன வரும்? 8 12 6ன்னு வரும். 8 3 6. ஸோ 3368. இது கண்டுபிடிச்சா மிகப்பெரிய 4 இலக்க எண். இப்போ மிகச்சிறிய 5 இலக்க எண்ணுக்கு ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா. இதை கொண்டு போய் இந்த 10,000 கூட்டிட்டோம் அப்படின்னா ஆன்சர் என்ன? 10,368. ஸோ முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 12வது கணக்கு எப்படி போடணும்னு சிம்பிள். 5 இலக்க என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? மிச்சமா மைனஸ் மீதி எடுத்துகிட்டு போய் பெரிய தடவை கூட்ட போகிறோம். மிகச்சிறிய எண்ணை ஒரு தடவை கூட்டுறோம், எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் செய்வோம். மிகப்பெரிய எண்ணை கழிச்சதோடு நிப்பாட்டிடுவோம். உங்களை ரெண்டையும் வச்சு பார்க்குறப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ இதை புரிஞ்சுருக்கும். அடுத்து இந்த கணக்கை பாருங்கள். 2497 உடன் எந்த எண்ணை கூட்டினால் அது 3 4 5 6 என்று மீதியின்றி வகுப்படும். இதுக்கு ஃபஸ்ட்டு மீச்சிமா கண்டுபிடிப்போம். மீச்சிமா கண்டுபிடிச்சா 2 போட்டால் 3 2 5 3. அப்போ இது 3ன்னு போடலாம். ரெண்டு 3 வரைக்கும் போட்டாச்சு. 2 6 6 2 12 12 5 60. ஸோ 60ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது என்ன பண்ணுறோம்? இந்த 60 எடுத்துகிட்டு போய் போன கணக்கில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதோட போட போகிறோம். 2497 உடன் போட்டு 20ன்னு போடலாமா? அப்போ 60ஐயும் 34ஐயும் போட்டு பார்ப்போம். 24க்கு 2 18 18 2 80 7 இதில் ஒரு 3 வருமா? 37. ஸோ இப்போ இந்த வந்திருக்க மீதியும் இதையும் கழிச்சோம்னா ஆன்சர் 60ஐயும் 37ஐயும் கழிச்சோம் அப்படின்னா 23. ஸோ ஆன்சர் இஸ் 23. ஸோ சிம்பிள். வரதுக்கு மீச்சிமா கண்டுபிடிக்கிறோம். மீச்சிமா வச்சு எது கொடுத்துருக்கானோ அதை கண்டுபிடிச்சிட்டு வர ஈவத்துக்கிட்டு போய் மீதியோட கழிச்சா வேறு ஆன்சர். இப்போ இந்த மாடல் ரொம்ப முக்கியமான மாடல். இதை பாருங்கள். 5 6 7 8 ஆல் வகுப்படும் போது மீதியை 3ஐயும் 9ஆல் வகுப்படும் போது மீதியே இல்லாமலும் கிடைக்கும் மிகச்சிறிய எண் கேட்குறான். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா நம்ம அதை கேன்னு எடுத்து 2ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அதாவது எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு இது எல்சிஎம் அஸ்யூஷுவல் 5 6 7 8. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 2 3 7 4. இதுக்கப்புறம் எதையுமே எடுக்க முடியாது. அப்போ 2 10 10 3 30 30 3 30 × 7 204 8 840ன்னு வரும். அப்போ 840 உடன் இன்ட்டு கே ப்ளஸ் மீதி. இதுதான் ஃபார்முலா. கே ஏன் போடுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்னா ஈஸியாக நம்ம போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 இருக்குது. அப்போ பிரதியிடணும். ஏதாவது ஒரு மாறிலி கேன்னு எடுத்தாலும் சரி, எக்ஸ்ன்னு எடுத்தாலும் சரி, எப்படி எடுத்தாலும் சரி கேன்னு எடுத்துக்கோங்க. சரி, இப்போ மீதி. இப்போ இது மீதி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே நம்மளுக்கு மீதி என்ன கொடுத்துருக்கான்? 840 இன்ட்டு கே ப்ளஸ் மீதி என்ன? 3. இது எதை போட்டால் நம்ம 9ஆல் அடிக்கிறப்ப மீதியே இல்லாமல் வருதோ அதை இப்போ ஃபஸ்ட்டு இப்போ கே = 1ன்னு போடுவோம். 1ன்னு போட்டு பார்க்கலாமா? 840 இன்ட்டு 1 + 3 அப்படின்னா 843/9. இதை அடித்தோம் அப்படின்னா மீதி வரும்.
ஓர் 9 9, 99 81, பாக்கி 3. ஸோ அதுக்கு மீதி வரும். அடித்தோம்னா 7 3 27. ஸோ 5 மீதி வருது பாருங்க, மீதி வரக்கூடாது. ஸோ அப்போ இது இல்லை, கே இல்லை. அப்போ கே இஸ் ஈக்குவல் டு 2ன்னு போட்டு பார்ப்போம். 840 இன்ட்டு 2 + 3 அப்படின்னா 0 8 16 + 3 3. இப்போ 9 அடித்து பார்க்கலாம். ஓர் 9 9, ஓர் 9 9, பாக்கி 7. 9 7 9 8 72, பாக்கி 6, பாக்கி 7. ஸோ அப்போ 187 மீதி இல்லை. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? 1683. இதுதான் ஆன்சர். மீதியின்றி வகுப்படும் எண். ஸோ கே 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கா அப்படின்னா கே போடுறோம். அது எதோட சப்ஸ்டியூட் பண்ணால் எதால் வகுப்படும் பார்க்கணும். இங்கே 9 கொடுத்துருந்தாலும் 9 அடிக்கும், இங்கே 7 கொடுத்துருந்தா 7. ஸோ இவ்வளோதான். இது ஒரு மாடல். லாஸ்ட் கணக்கு பார்க்கலாம். 2 4 6 8 10 மற்றும் 12 இடைவெளியில் மணி 1 ஒலிக்கிறது. அனைத்து மணிகளும் 5 மணிக்கு ஒன்றாக அடித்தால் மீண்டும் எத்தனை மணிக்கு அடிக்கும்? ஸோ ஒன்றாக வந்துட்டாலே அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எல்சிஎம் தான். ஸோ ஒன்றாக வந்தாலே அது எல்சிஎம். அப்போ 2 4 6 8 10 12 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 2 6 இதுக்கு என்னென்னு போடலாம், 2ல் எடுக்கலாம். அப்போ என்ன வரும்? 3 வரும். 5 வருமா? அப்போ 2 2 4, 4 3 12, 12 24, 24 × 5 120. இங்கே என்ன கேட்டிருக்கா? 5 மணி. ஸோ 120 நிமிடத்தை 5 மணியால் போடணும் அப்படின்னா 60. அப்போ 2 ஹவர்ஸ். ஸோ 5 மணிக்கு ஒன்றாக ஒலிக்கும். மீண்டும் எத்தனை மணி? அப்போ 5 AM + 2 ஹவர்ஸ் = திரும்ப 7 மணிக்கு ஒன்றாக ஒலிக்கும். இதுதான் ஆன்சர். திரும்ப 7 மணிக்கு ஒன்றாக ஒலிக்கும். ஸோ 15 மாடல் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு பேசிக் பார்த்தோம், எல்சிஎம் ஹெச்எஃப்னா என்ன. அதுக்கடுத்து பின்னம் மாடல் பார்த்தோம். அதுக்கடுத்து மாறிலியை வச்சு பார்த்தோம், அடுக்குகள் கொடுத்தா எப்படி. அதுக்கடுத்து மிகப்பெரிய எண், மிகச்சிறிய எண். அடுத்து இந்த மாதிரி 3 அளவு கூடும், 9 அளவு கூடும். கடைசியாக இந்த மாடல். இந்த 15 மாடல்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதிலே மேக்ஸிமம் எல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம். இதற்கான பிடிஎஃப் நான் கீழே கொடுக்குறேன். அதே மாதிரி வேர் டு ஸ்டடியும் நான் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். வேர் டு ஸ்டடி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு போடக்கூடிய கண்டென்ட்ஸோடைய எல்லா பிடிஎஃப்பும் அதில் தரப்படும். ஓகே, இந்த 15 மாடலை ரிவிஷன் பாருங்கள். அதே மாதிரி புக்ஸ் பாருங்கள். வேறு எதுவுமே தேவையில்ல. புக்கு இந்த 10-15 மாடல் ப்ளஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ், இந்த சம்ஸ் தான் இருக்கும். இது மட்டுமே போதுமானது. நம்ம எல்சிஎம் ஹெச்எஃப்க்கு எளிதாக கண்டிப்பாக 2 மதிப்பெண்கள் எடுக்கலாம். அடுத்த ஒரு வகுப்பில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.